அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். وقال الله تعالى انفروا خفافا وثقالا وجاهدوا في سبيل الله. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் அருளால் ரமதானினுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளும் விதமாக வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மாணிக்கங்கள் என்ற ஒரு தொடர் தலைப்பின் வாயிலாக பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் மதீனாவிலே பிறந்து கான்ஸ்டான்டினோபிள் என்பதாக சொல்வார்கள், ஆப்பிரிக்கா ஐரோப்பியாவிலே இருக்கக்கூடிய நகரத்தில் அடக்கமாகி இடைப்பட்ட அந்த நாட்களில் அல்லாஹுவின் தூதரினுடைய தோழராய் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எல்லா விதத்திலும் சிறந்ததொரு முன்னோடியாக வாழ்ந்து மரணித்த ஒரு நபித்தோழரினுடைய வரலாறை தான் இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம். அவரினுடைய தாயும் தகப்பனும் அவருக்கு வைத்த பெயர் ஹாலித் இப்னு ஸைத் என்பதாக சொல்வார்கள். ஆனால் சமூகத்தில் அந்த பெயரை கொண்டு அவர் அறியப்பட்டதே இல்லை. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூபுல் அன்சாரி என்ற பெயரோடித்தான் காலம் முழுவதும் அவர் அறியப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாகவே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கரத்தை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்ட தோழர் இந்த தோழர். மதீனாவிலே பிறந்தவர். அல்லாஹுவின் தூதர் வருவதற்கு முன்பாக, நபியை கண்கொண்டு பார்ப்பதற்கு முன்பாக முஸ்அப் இப்னு உமைரினுடைய கரத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்ட தோழர் இந்த தோழர். பொதுவாக மதீனாவாசிகள் செல்வந்தர்கள் எல்லாம் இல்லை, வயல்களிலே விவசாயம் செய்யக்கூடிய சாதாரண விவசாயிகள். பெருமளவிற்கு பொருளாதாரம், பெரிய அளவிற்கு பகட்டோடி வாழக்கூடிய மக்கள் அல்ல அவர்கள். சாதாரணமான ஏழை பாலைகளாய் விவசாயங்களிலே பேரித்த மரங்களை நட்டி வைத்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அறுவடையை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ஏழ்மையான சூழலில் பிறந்து வளர்ந்து வாழ்க்கை முழுவதும் அப்படி பயணப்பட்ட தோழர் இந்த தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாமல் ஈமான் கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவிற்கு பயணப்பட்டு அல்லாஹுவின் தூதரோடி அக்கபா உடன்படிக்கை என்று சொல்வார்களே, அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட தோழர் இந்த தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் மக்காவினுடைய நெருக்கடிகள் கட்டுக்கடங்காமல் சென்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு நாம் புலம்பெயர்ந்து சென்று விடலாம் என்று யோசித்து அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளாக வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளாக வந்ததுதான் தாமதம். எல்லா தோழர்களும் தங்களினுடைய வீட்டில்தான் அல்லாஹுவின் தூதர் தங்க வேண்டும், தங்களினுடைய வீட்டில்தான் அல்லாஹுவின் தூதர் தங்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதரை வற்புறுத்துகிறார்கள். யாரை புறக்கணித்து யாரை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆயிரக்கணக்கான தோழர்கள், மதீனாவாசிகள் அத்தனை நபர்களும் சொல்கிறார்கள், எங்கள் வீட்டிற்கு தான் நீங்கள் வர வேண்டும். குபாவில் இருந்து அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளாக வெள்ளிக்கிழமை நுழைகிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம், ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு. எல்லா தோழர்களும் வரிசையாய் நின்று வரவேற்கிறார்கள், எங்கள் வீட்டில் நீங்கள் தங்க வேண்டும், எங்கள் வீட்டில் நீங்கள் தங்க வேண்டும். இந்த அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கும் ஒரு ஆசை, அல்லாஹுவின் தூதரை எப்படியாவது நாம் நமது வீட்டிற்கு அழைத்து சென்று விட வேண்டும். அல்லாஹுவின் தூதரிடத்தினுடைய கையை பிடித்து கொண்டு மறு கையை நபியினுடைய ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்து கொண்டு விட மறுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஹல்லு சபீலஹா,
فإنها مأمورة. இந்த ஒட்டகத்தை விடுங்கள். இந்த ஒட்டகம் எங்கே போய் அமருகிறதோ அல்லாஹ் அந்த ஒட்டகத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறான், அங்கே போய் அது அமரும், அங்கே நான் சில காலத்திற்கு தங்கிக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். இப்போ எல்லா தோழர்களும் இது சரியான ஒரு பாதை. யார் என்று சொன்னால் ஒருவரை புறக்கணித்து விட்டு ஒருவரினுடைய வீட்டுக்கு நபி செல்ல முடியாத சூழல். எல்லா தோழர்களும் ஆமோதிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய கஸ்வா ஒட்டகம் கயிறுகள் விடப்படுகிறது. ஒவ்வொரு வீடாக பார்த்து கடைசியாக அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பேசி வைத்ததை போன்று அந்த வீட்டிலே வந்து அமர்ந்து விடுகிறது. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அளப்பரிய சந்தோஷம். சாதாரணமானவர், ஏழ்மையானவர், பெரிய அளவிற்கு பகடோடி வாழக்கூடிய நபர் அல்ல. ஆனால் உலகத்தினுடைய ஆகச் சிறந்த விருந்தினரை அல்லாஹ்வின் தூதராக அவர் பெற்றிருக்கிறார். யாரை உயிரை விட நேசித்தாரோ, யாரை காணாமல் ஈமான் கொண்டாரோ, யாரை காண்பதற்காக 500 கிலோமீட்டர்கள் பயணப்பட்டு நபியினுடைய கரத்தை பிடித்து உயிரையும் உங்களுக்கு தர நான் அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வாக்கு கொடுத்தாரோ, அந்த அல்லாஹ்வின் தூதர் தனது வீட்டினுடைய விருந்தினராய் வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதே. சொர்க்கத்து ராஜாவை வீட்டிலே விருந்தாளியாக வைத்து அழகு பார்ப்பது என்பது எல்லோருக்கும் கிட்டாத ஒரு பாக்கியம். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிட்டிவிட்டது. அவரினுடைய வீடு கொஞ்சம் வித்தியாசமானது. 2 தளங்களை கொண்டு அமைந்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையோடு சொல்கிறார்கள், அவ்வப்பொழுது மக்கள் எல்லாம் என்னை வந்து சந்திக்க வருவார்கள், ஆதலால் நான் கீழ்த்தளத்திலே தங்கிக் கொள்கிறேன், கணவனும் மனைவியும் நீங்கள் இருவரும் மேலே தங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். இந்த நபித்தோழரினுடைய சில வரலாறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படியும் ஒரு நேசம், இப்படியும் ஒரு பாசம், இப்படியும் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமோ என்று மெய்மறக்கக்கூடிய அளவிற்கு அவரினுடைய செயல்பாடுகள். உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் சொல்வதுதான் தாமதம், தலையாட்டிக் கொள்வார்கள். பேச்சுக்கே இடமில்லை. உடனடியாக அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கீழ் இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லா பொட்டலங்களையும் சுமந்து கொண்டு மேலே செல்கிறார். அல்லாஹ்வின் தூதருக்கான படுக்கைக்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகிறது. கணவனும் மனைவியும் மேலே இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் கீழே இருக்கிறார்கள். இப்பொழுது அபூ அய்யூபினுடைய அன்சாரியிலே ஒரு சிறிய மனதிலே ஒரு சிறிய தடுமாற்றம். அல்லாஹ்வின் தூதர் கீழே இருக்கும் பொழுது நாம் மேலே இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மேலே நடப்பது எந்த விதத்திலே தகும்? மனித வர்க்கத்தால் நேசம் உச்சரிக்கும் பொழுதுதான், உச்சக்கட்டத்தின் பொழுதுதான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். அல்லாஹ்வின் தூதரினுடைய தலைக்கு மேலாக அல்லவா நாம் நடப்பதை போன்றிருக்கிறது. அதனால் மனைவியை எழுப்புகிறார்கள், நடக்காதே, தவழ்ந்தவர்களாக இருவரும் மேல் மாடியிலே ஓரத்திலே போய் இரவே தூங்காமல் அப்படியே அமர்ந்து கொள்கிறார்கள். காரணம், ஒரு கால் வஹி வரக்கூடும், அல்லாஹ்வின் தூதருக்கு நாம் நடப்பது சிரமத்தை ஏற்படுத்திவிடக் கூடும். அதனால் இருவரும் என்ன செய்கிறார்கள்? தவழ்ந்து மேல் மாடியினுடைய ஓரத்திலே போய் அப்படி குந்தி உட்கார்ந்து கொள்கிறார்கள். மறுநாள் காலையில் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்ன ஆனாலும் சரி நீங்கள் மேலே தான் தங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன காரணம்? இல்லை, நீங்கள் கீழே இருப்பதும் நான் மேலே இருப்பதும் உங்கள் தலைக்கு மேலே நடப்பதை போன்ற ஒரு உணர்வு. உங்களுக்கு மேலாக, உங்களை விட நான் மேலே இருப்பது எந்த விதத்திலும் தகுமானதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுக்கிறார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் மார்க்க விவகாரம் இல்லையே, அதனால் நீங்கள் மேலேயே இருங்கள், எனக்கு கொஞ்சம் வசதி கீழே இருக்கிறது. உடனடியாக தலையாட்டிக் கொள்கிறார். மறுநாள் மேலே கணவனும் மனைவியுமாக நல்ல குளிரினுடைய நேரம். அந்த நேரம் மதீனாவினுடைய குளிர் அனுபவித்தவர்களுக்கு தெரியும். வெயிலும் அப்படித்தான், குளிரும் அப்படித்தான். கடுமையான குளிரினுடைய நேரம். மேலே பயன்படுத்துவதற்காக தண்ணீர் பொட்டலங்களை வைத்திருந்தார் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஏதோ ஒரு விதத்திலே அந்த தண்ணீர் பொட்டி வெடித்து விட்டது. உடனடியாக மேலே தண்ணீர் வைத்திருக்கிறது, தண்ணீர் அப்படியே ஒட்டி உடைத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருக்கிறார்கள். அபூ அய்யூபுல் அன்சாரி பதறுகிறார். கணவனும் மனைவியும் தாங்கள் போர்த்தி இருந்த போர்வையை வைத்து என்ன செய்கிறார்கள்? ஆனால் அந்த தண்ணீரை அப்படி ஒத்தி எடுத்துக் கொள்கிறார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழுந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரின் மீது எந்த ஒரு சொட்டு தண்ணீர் பட்டாலும் நபியினுடைய தூக்கம் கெட்டுவிடும். ஆதலால் எதுவும் நடக்கட்டும், எவ்வளவு பெரிய குளிரையும் நாம் தாங்கிக் கொள்ளலாம். தாங்கள் போர்த்தி இருந்த போர்வையை அப்படி ஒப்பி தண்ணீரை எடுத்துக் கொள்கிறார்கள். மறுநாளும் தூங்கவில்லை, அப்படி உட்கார்ந்திருக்கிறார்.
அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை சந்தித்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னால் முடியவில்லை, மனம் முழுவதும் நீங்கள் கீழே இருப்பது நான் மேலே இருப்பது எந்த விதத்திலும் என்னுடைய மனம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது, அதனால் நீங்கள் மேலேதான் இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரினுடைய சூழலை புரிந்து அல்லாஹ்வின் தூதர் மேலே வருகிறார்கள். கிட்டத்தட்ட 7 மாத காலம் அல்லாஹ்வின் தூதர் இவர் வீட்டில் தான் தங்கியிருந்தார். 7 மாதத்திற்கு பிறகுதான் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை ஒட்டியே தான் வாழ்வதற்கான வீட்டிற்கான குடிலையும் அமைத்துக் கொண்டு அபூ அய்யூப் அன்சாரியினுடைய வீட்டை விட்டு விடைபெற்றார்கள். 7 மாத காலம் அல்லாஹ்வின் தூதரை விருந்தினராய் வைத்து சொர்க்கத்து ராஜாவை அழகுபடுத்தியவர் இந்த அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. பாசத்தினுடைய உச்சம். அபூ அய்யூப் அன்சாரியினுடைய மனைவி சமைப்பார்கள், சமைத்து அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்து அனுப்புவார்கள். அபூ அய்யூப் அன்சாரி சாப்பிடவே மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் போதும் என்பதாக சில உணவுகளை கொடுத்து அனுப்புவார்கள் அல்லவா. நபிக்கு ஒரு விருந்தினருக்கு நாம் சாப்பாடு வைக்கிறோம் என்று சொன்னால் அளவாக வைக்க மாட்டோம் அல்லவா, கொஞ்சம் அதிகமாகத்தான் வைத்துக் கொடுப்போம். அதுபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமைக்கப்படும் மனைவியும் கணவனும் சாப்பிட மாட்டார்கள். ரசூல் சாப்பிட வேண்டும். நமது வீட்டினுடைய விருந்தினர் மேலே இருக்கிறார், நம்முடைய தலைவர் மேலே இருக்கிறார், நம்முடைய உயிர் மேலே இருக்கிறது, அதனால் அவர் சாப்பிட்டதற்கு பிறகுத்தான் அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள், மிச்சம் வரக்கூடிய உணவு என்னுடைய கணவர் கேட்பார், அல்லாஹ்வின் தூதர் எங்கே கை வைத்தார்கள். நபித்தோழர்கள் நேசித்ததை அதைத்தான் அபூ சுஃபியான் கூறினார், உலகத்தில் எத்தனையோ நாட்டு மன்னர்களை நான் சந்தித்திருக்கிறேன், யாரையும் நேசிக்காத நேசம் முஹம்மதின் தோழர்கள் முஹம்மதை நேசிக்கக்கூடிய நேசத்தை போன்று உலகத்தில் எங்குமே ஒரு நேசத்தை நான் பார்த்ததில்லை. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு கேட்பார்களாம், அல்லாஹ்வின் தூதர் எங்கே கை வைத்தார்கள்? அங்கு ரசூல் கை வைக்கப்பட்ட அந்த இடத்தை சுட்டி அங்கு கை வைத்து என்ன செய்வார் என்று சொன்னால் சாப்பிடுவார். ஒரு முறை பூண்டால் சமைக்கப்பட்ட உணவை கொடுத்து அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கை வைக்கிறார்கள், ஆனால் அந்த உணவை சாப்பிடவில்லை. பதறிவிடுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இல்லை இல்லை, எனக்கு இந்த உணவிலே உடன்பாடு இல்லை என்பதாக அந்த இடத்தில் ரசூலினுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த இடத்தில் கை வைத்து என்ன செய்வார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, இதுதான் எனக்கு சந்தோஷம், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அல்லாஹ்வின் தூதரை அரணாய் நின்று பாதுகாத்த தோழர். ஹைபரினுடைய யுத்தம் நிறைவடைகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஹைபரினுடைய யுத்தம் எல்லாம் முடிந்து வெற்றி வாகை சூடி அல்லாஹ்வின் தூதர் கூடாரத்திலே ஓய்வெடுக்கிறார்கள். எல்லா தோழர்களும் வாரக்கணக்காக யுத்தம் செய்து அலுப்புகள் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்கள் பயணப்பட்டு மதீனாவுக்கும் ஹைபருக்கும் 450 கிலோமீட்டர்கள் பயணப்பட்டு யுத்தம் நடந்து மகா பெரிய ஒரு யுத்தம், மிக கொடூரமான ஒரு யுத்தம், ஹைபரினுடைய யுத்தம். அந்த யுத்தம் முடிந்து எல்லோரும் அசதியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரும் அசதி. 1 வார கால பயணத்திற்கு பிறகு நீண்ட நெடிய ஒரு யுத்தம், முற்றுகையிடப்பட்ட ஒரு யுத்தம், யதார்த்தமாக நடந்த ஒரு யுத்தமும் அல்ல. மிகவும் உடல் வலியிலே, உடல் அலுப்பிலே எல்லோரும் உறங்குகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் நபியினுடைய கூடாரத்தை உறங்காமல் வாளை கையில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருக்கிறார். மறுநாள் காலையில் ஃபஜ்ரினுடைய தொழுகையின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் கூடாரத்தை திறந்து வந்து பார்த்தால் அபூ அய்யூப் அன்சாரி அந்த குளிர் நேரத்தில் வாளை கொண்டு எல்லோரும் உறங்கட்டும், அவர் மட்டும் விழித்து ரசூலினுடைய கூடாரத்தை காத்து கொண்டிருக்கிறார். ரசூல் கெட்டி அணைத்துக் கொண்டார்கள். அபூ அய்யூப் அன்சாரி, என்ன செய்றீங்க? இல்லை யார் ரசூலல்லாஹ், இங்க யாரையும் நம்பக்கூடிய ஒரு சூழல் இல்லை. யூதர்களோடு யுத்தம் நடந்திருக்கிறது, வாக்குகளை மீறக்கூடியவர்கள், எப்பொழுதும் அது அவர்களினுடைய நிலத்திலே நாம் தங்கியிருக்கிறோம், எப்பொழுது வேண்டுமையானாலும் எது வேண்டுமையானாலும் செய்து விடுவார்கள், ஆதலால் என் தூக்கம் மறந்து விட்டது, உங்களை காப்பது என்னுடைய கடமை. அவ்வளவு நேசம் அல்லாஹுவின் தூதரின். சகஜமாய் அல்லாஹுவின் தூதர் போய் வரக்கூடிய வீடு இந்த நபித்தோழரினுடைய வீடு. நாம் பல நண்பர்கள் இருக்கக்கூடும், ஆனால் சில நண்பர்கள் என்பவர்கள் உரிமையோடு அந்த வீட்டினுடைய அடுப்பாங்கரை வரை நாம் செல்வோம் உரிமையோடி. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் அபூ அய்யூப் அன்சாரி. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வரும் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் பசியினுடைய கொடுமையினால் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வருவார்கள், உமர் வெளியே வருவார்கள், மூவரும் பேசுவார்கள். என்ன இந்த நேரத்தில் வெளியே? பசியினுடைய கொடுமை. எடுத்த எடுப்பில் ரசூல் சொல்வார்கள், நமக்கான தோழர் அபூ அய்யூப் இருக்கிறார், வாருங்கள் அங்கே செல்லலாம். உரிமையோடி கதவை தட்டுவார்கள் அல்லாஹ்வின் தூதர். அபூ அய்யூப் அப்படி கேட்க முடியுமா?
நாம் எங்காவது ஒரு இடத்திலே பசியின் கொடுமையோடு எனக்கு சாப்பாடு கொடுங்க பாய், நம்முடைய இரத்த பந்தத்தோடு நாம் கேட்போம். நம்முடைய அக்கா வீட்டுக்கு போனால், நம்முடைய தங்கை வீட்டுக்கு போனால், நம்முடைய வீட்டுக்கு நாம் செல்லும் பொழுது மனைவியிடத்திலே உரிமையோடு சொல்வோம், நம்முடைய தாயிடத்திலே உரிமையோடு சொல்வோம். அப்படி உரிமையோடு பழகக்கூடிய அல்லாஹுவின் தூதர் இந்த ஒரு நபித்தோழர் மட்டும்தான். அவ்வளவு கூச்ச சுபாவம். அல்லாஹுவின் தூதர் வாய்விட்டு எதையுமே கேட்டதில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்பார்கள், கன்னிப்பெண் கூச்சப்படுவதை போன்று ரசூல் கூச்சப்படுவார்கள். ஆனால் அபு அய்யூபினுடைய வீடு என்று வந்து விட்டால் எந்த கூச்சமும் இல்லை, உரிமையோடு தட்டுவார்கள். அபு அய்யூபே சாப்பாடை கொண்டு வாருங்கள். எவ்வளவு ஒரு நெருக்கம் இந்த தோழருக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும். அந்த தோழரும் அப்படித்தான். ரசூல் வருகிறார்கள், மனைவி கதவை தடக்குகிறார்கள். உயூஃபினல் கிராம், சங்கையான விருந்தினர் வந்திருக்கிறீர்கள், அமர வைக்கிறார்கள். ஐனா அபு அய்யூப், அபு அய்யூப் எங்கே என்று கேட்கிறார்கள். பேரித்தம்பழங்களை மரத்திற்கு மேலே பறித்துக் கொண்டிருக்கிறார். கீழே விழுகிறார், பழங்களோடு அல்லாஹுவின் தூதரிடத்திலே கொடுக்கிறார். நபி வந்ததை சொல்கிறார்கள், கடுமையான பசி, அதனால் இப்பொழுது எங்களுக்கு உணவு வேண்டும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரை ஆடுகளை எல்லாம் முன்னால் நிப்பாட்டுகிறார். நல்ல பால் குடிக்கக்கூடிய ஒரு ஆட்டை, நல்ல பாடு. ரசூல் சொன்னார்கள், இல்லை இல்லை, இது பால் குடிக்கிறது, அப்படியானால் இது வேண்டாமா, இந்த ஆட்டை பாருங்கள், இந்த ஆட்டை பாருங்கள். நபிக்கு முன்பாக வரிசையாக நிப்பாட்டி, இந்த ஆடு உங்களுக்கு சரியா? உடனே அந்த இடத்திலேயே அறுத்து அல்லாஹுவின் தூதருக்காக விருந்துபச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கத்திற்குரிய ஒரு தோழர் இந்த தோழர். நபியின் குடும்பத்தை கண்ணின் மணியாய் வைத்து காத்த ஒரு தோழர். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது ஒரு பெரிய இட்டு கட்டக்கூடிய ஒரு நிகழ்வை அன்றைய முனாஃபிகீன்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று ஒரு தோழரோடு இட்டு கட்டி இணைத்து விடுகிறார்கள். மதீனா முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது இந்த பேச்சு. மதீனா முழுவதும் அன்னை ஆயிஷாவுக்கும் அந்த தோழருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கத்தானே செய்கிறதாம். சும்மா ஒரு விஷயம் எல்லாம் புகையாதே என்பதை போன்று முழு மதீனாவும் முஸ்லிம்களுக்குள்ளாக பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்ப அபு அய்யூபினுடைய அன்சாரி, அவங்களுடைய மனைவி இரவு நேரத்தில், அபு அய்யூப், அபு அய்யூபே, அமா தஸ்மஉ மா யகூலு நாஸு ஃபி ஆயிஷா, ஆயிஷாவை பத்தி மதீனால இப்படியெல்லாம் பேசுறாங்களே, உங்க காதுக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்கிறேன். ஆயிஷாவுக்கும் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் பாதுகாக்கட்டும், கற்பின் அரசி என்று ரஹ்மானால் சான்று கொடுக்கப்பட்ட நம் தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எம் தாயினுடைய கற்பில் யார் சந்தேகித்தாலும் நாம் அவர்களை நேசிக்க மாட்டோம். எம் தாயை யார் விமர்சித்தாலும் நாம் அவர்களை புகழ மாட்டோம், நேசிக்க மாட்டோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி அன்றைய உலகம் இப்படி எல்லாம் பேசும்பொழுது மனைவி என்ன செய்யறாங்க, யதார்த்தமா கணவன்கிட்ட கேட்கறாங்க இரவுல, யா அபா அய்யூப் அமா தஸ்மஉ மா யகூலு நாஸு ஃபி ஆயிஷா, ஆயிஷாவை பத்தி மக்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்களே, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, அவங்க காதுக்கு வந்துச்சா? உடனே அபு அய்யூப் அன்சாரி எழுந்திருக்கிறாங்க. கால பல, ஆமா, வதாலிக்கல் கிஸ், மிக தெளிவான பொய் அந்த பொய். உடனே அந்த அம்மா கேட்கறாங்க, இவ்வளவு தெளிவா சொல்றீங்க? மனைவி கேட்கிறாங்க, இது மிகப்பெரிய இட்டு கட்டப்பட்டது. அபு அய்யூப் சொல்கிறார், இது வடிகட்டிய பொய் என்று நான் சொல்கிறேன். உடனே மனைவி கேட்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இவ்வளவு உறுதியாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப தான் மனைவிட்ட கேட்கிறாங்க, அகுன்த ஃபைலத்துன் ذلك யா அய்யூப், ஆயிஷாவை பத்தி இப்பெல்லாம் மக்கள் சொல்றாங்கல்ல, ஒரு கால் நீ அந்த தவறை செய்வாயா? மனைவியை பார்த்து கேட்கிறாங்க, நீ அந்த தவறு செய்வியா? பதறி விட்டார்கள். லவல்லாஹி மா குன்து அஃபல், என்ன பேசுறீங்க, அது எப்படி செய்யணும், நான் அப்படிப்பட்டவளா? உடனே அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, வாப்பா யார் அப்படின்னு கேட்கறாங்க. தன் மனைவிட்ட தன் வாப்பா பேரை சொல்றாரு. உன் கணவன் யார்? அபு அய்யூப் ஆகிய நீங்கள் தான். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், உன் வாப்பாவின் வளர்ப்பும் உன் கணவனின் அரவணைப்பிலே இருக்கக்கூடிய நீயே இந்த தவறை செய்ய மாட்டாய் என்று சொன்னால், ஆயிஷாவினுடைய தந்தை சொர்க்கத்திற்கு சான்று கொடுக்கப்பட்ட நபியினுடைய தோழர் சித்தீக்குல் அக்பர் அபூபக்கரினுடைய மடியிலே வளர்ந்த பிள்ளை அந்த பிள்ளை. உன்னுடைய கணவனாகிய அபு அய்யூபிற்கு கீழே இருக்கும் பொழுது நீயே அந்த தவறை செய்வதற்கு துணிய மாட்டாய் என்று சொன்னால், ஆயிஷாவினுடைய கணவர் சொர்க்கத்து ராஜா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய நிழலிலே பயணித்து அபூபக்கரினுடைய மடியிலே வளர்ந்து தவழ்ந்த நுபுவத்தின் வீட்டிலே வளரக்கூடிய அன்னை ஆயிஷா எப்படி இந்த தவறை செய்திருக்க கூடும்? அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அற்புதமான ஒரு ஒப்பீடு. மனைவி சொல்கிறாய், எடுத்தவுடன் சொல்கிறாய், மிக தெளிவான பொய். எப்படி பொய் என்று சொல்கிறாய்? அவரினுடைய தகப்பன் அபூபக்கர் வளர்ப்பிலே சரியானவன்,
அவரினுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கணவருக்கும் அந்த தகப்பனுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி அந்த தவறு செய்ய முடியும்? அல்லாஹ் அர்ஷில் இருந்து வகை அறிவித்தார். அபூ அய்யூப் சொல்வதை போன்று பரிசுத்தமானவள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு நேசம் நபியினுடைய குடும்பத்தின் மீது. தம் மனைவி எப்படி உணர்த்துகிறார் பாருங்கள். நீயே இந்த தவறை செய்ய மாட்டாய் என்று சொன்னால், உன் தகப்பனுக்கு பிறந்த நீயே, எனக்கு மனைவியான நீயே இதை செய்ய மாட்டாய் என்று சொன்னால், அபூபக்கரின் மகளார் ரசூலின் மனைவி எப்படி இந்த தவறை செய்வார்கள்? அதனால் இது திட்டவட்டமான பொய் என்பதாக அந்த இடத்திலேயே நபியினுடைய குடும்பத்தை தோள் கொடுத்து காத்த தோழர் இந்த தோழர். வீரம் என்பது கொட்டி கிடந்தது இந்த தோழருக்கு. எல்லா யுத்தத்திலும் கலந்து கொள்வார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது மதீனாவாசிகள் எல்லாம் பேசுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் முடிந்தது பிரச்சனை, இதுவரை நமக்கான தலைவலி மக்காவாசிகள் தான், ஒரே யுத்தமும் இரத்தமுமாக இருந்தது, எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்பதாக எல்லோரும் மகிழ்ச்சி அடையும் பொழுது அபூ அய்யூப் சொன்னார், இல்லை இல்லை, இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது, அமர்வதற்கு ஓய்வெடுப்பதற்கு இந்த உலகம் அல்ல என்று குர்ஆனிய வசனங்களை சொல்லி தோழர்களை எல்லாம் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தோழர் இந்த தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுனுடைய மரணம், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, முஆவியா ரலியல்லாஹுனுடைய ஆட்சி வரை வாழ்ந்தார்கள் நீண்ட காலம். 90 வயது முஆவியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள் சஹீஹ் முஸ்லிம்ல, லகுல துஃப்தஹன்னல் குஸ்தன்தனியா, கூடிய விரைவிலே நீங்கள் குஸ்தன்தனியாவை வெற்றி பெறுவீர்கள் என்பதாக. நிஅமல் ஜெய்ஷு ஜெய்ஷுஹா வ நிஅமல் அமீரு அமீருஹா, அந்த படைதான் உலகத்தில் சிறந்த படை, அந்த அமீர் தான் உலகத்தில் சிறந்த அமீர், அந்த படையிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்று ரசூல் மரணிப்பதற்கு முன்பாக நற்செய்தி சொல்லியிருப்பார்கள். இந்த குஸ்தன்தனியா தான் இன்றைய இஸ்தான்புல், துருக்கியினுடைய தலைநகரம். உலகத்திலே இந்த ஒரு நகரம் மட்டும்தான் ஆசியாவிலும் இருக்கும், ஐரோப்பியாவிலும் இருக்கும். 2 கண்டங்களில் இருக்கக்கூடிய நகரம் இந்த நகரம். இப்ப நாமெல்லாம் ஆசிய கண்டத்தில் மட்டும்தானே இருக்கிறோம். ஆனா இந்த குஸ்தன்தனியா, இந்த இஸ்தான்புல் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பகுதி ஆசியாவில் இருக்கும், ஆசிய கண்டத்துல, மறுபகுதி ஐரோப்பிய கண்டத்துல இருக்கும். எல்லா நபித்தோழர்களும் இந்த நபிமொழியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள், எப்படியாவது நாம் இந்த படையில இணைய வேண்டும் என்பதாக. 90 வயது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. கப்பலிலே பயணப்பட வேண்டும், கப்பலிலே பயணம் தொடர வேண்டும். தள்ளாடக்கூடிய வயது, உடல் முழுவதும் முதிர்ச்சி, முதுமைகளும் நோய்களும் வாட்டி கொண்டிருக்கிறது. எல்லோரும் கப்பலிலே போட்டி போட்டி ஏறுகிறார்கள். கையிலே ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு ஒரு மனிதர் ஏறிக்கொண்டிருக்கிறார். அபூ அய்யூப் அன்சாரி முஆவியா ரலியல்லாஹு கெட்டி அணைத்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் நபியினுடைய தோழர்கள், உங்களுக்கெல்லாம் இந்த யுத்தத்திலே, இந்த படையிலே கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறான், ருஹ்சத் சலுகை தந்திருக்கிறான், வயது முதிர்ச்சி அல்லவா. சூரத்து தௌபால ஒரு வசனத்தை ஓதுவாங்க, இன்ஃபிரு ஹிஃபாஃபவ் வஸிகாலவ் வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ், பலம் குன்றியதாக இருக்கட்டும், பலம் அதிகமாக இருக்கட்டும், அல்லாஹுவின் பாதையிலே நீங்கள் பயணப்படுங்கள் என்ற அந்த வசனம், சூரத்து தௌபாவினுடைய வசனத்தை முஆவியாவுக்கு சொல்லி அல்லாவே சொல்லிட்டான், பலம் இருந்தாலும் பலம் இல்லாட்டாலும் பயணப்படுங்கன்னு சொல்லி, நீ யார் என்னை தடுப்பதற்கு? உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாயிட்டாங்க. ஆமா, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படி கடலிலே என்ன செய்கிறார், கப்பலிலே வந்து அமருகிறார். கப்பல் பயணப்படுகிறது, நீண்ட தூரம் பயணப்பட வேண்டும், ஒரு கண்டத்திலிருந்து இனி ஒரு கண்டத்திற்கு பயணப்பட வேண்டும். முஆவியாவினுடைய மகன் யசீதும் அந்த இடத்திலே என்ன செய்கிறார், அந்த கப்பலிலே இருக்கிறார்கள். முதிர்ச்சி, நோய் தாக்க ஆரம்பிக்கிறது. நீண்ட தூர கப்பல் பயணம் அல்லவா, முதிர்ச்சியின் காரணமாக நோயும் அதிகம் தாக்க ஆரம்பிக்கிறது. மரணத்தினுடைய கடைசி விளிம்பிலே யசீது போய் தாங்கி பிடித்துக் கொள்கிறார். கண்ணீரோடு யசீது கேட்பார், இந்த உம்மத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் இந்த பயணத்தில் மரணிக்கக்கூடும், அறிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களுக்கு சலாம் கூறுங்கள், பயணங்களை நிப்பாட்டி விடாதீர்கள், பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். ஒரு கால் நான் இன்றைக்கு மரணித்தாலும் என்னை இங்கு அடக்கம் செய்யாதீர்கள், நீங்கள் எதிரியினுடைய பூமியை நோக்கி பயணப்படுகிறீர்கள், அந்த பூமியில் தான் நீங்கள் என்னை என்ன செய்ய வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக தன்னுடைய கடைசி வசியத்தை, உபதேசத்தை செய்து இப்பொழுது யசீதை பார்த்து கேட்பார், அல்லாஹுவின் தூதர் சொன்ன ஒரே ஒரு நபிமொழியை நான் உனக்கு ஞாபகம் ஊட்டட்டுமா என்று சொன்னவுடன் யசீது சொல்கிறார், நபியினுடைய தோழர் அல்லவா, நபிக்கு நிழல் கொடுத்த ஒரு தோழர், நபிக்கு நிழலாய் நின்ற ஒரு தோழர் அல்லவா. உடனே யசீத் கண்ணீரோடு கேட்பார்கள், என்ன சொல்ல வருகிறீர்கள்? மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யாரினுடைய வார்த்தை
கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் என்ற அந்த நபிமொழியை சொல்லி அந்த இடத்திலேயே லா இலாஹ இல்லல்லாஹுவை ஷஹாதத்தை முடிந்தவராக கப்பலிலேயே மரணிக்கிறார். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், தாபியன்கள் சொல்கிறார்கள், பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த ஜனாசா அன்று மரணித்ததை போன்று பரிசுத்தமானதாக இருந்தது. அந்த ஜனாசாவிலிருந்து எந்த நாற்றமும் வரவில்லை. அந்த ஜனாசா நறுமணத்தால் கமழ்ந்து கொண்டிருந்தது. இறுதியாக யுத்தம் நடந்தது துருக்கியிலே. யுத்தத்திற்கு பிறகு இஸ்தான்புல், இன்றைக்கும் நீங்கள் சென்றால் பார்க்கலாம், துருக்கியினுடைய கோட்டை இஸ்தான்புலினுடைய வாசலிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கபர் இருக்கும். அங்கே எழுதப்பட்டிருக்கும், மதீனாவிலே பிறந்து நபியின் வாக்கை உண்மைப்படுத்துவதற்காக, நபியினுடைய நற்செய்தியை அடைந்து கொள்வதற்காக தள்ளாடும் வயதிலே கப்பலிலே மரணித்து ஏதோ இங்கு அடக்கமாகி இருக்கிறார் என்பதாக கண்டம் விட்டு கண்டத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய மிக பிரதானமான ஒன்று, அல்லாஹுவின் தூதரை அணுவணுவாக நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய நேசம், நம்முடைய உயிர், நமக்கான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சூழலிலும் அல்லாஹுவின் தூதரினுடைய நேசம் என்பது ஒரு நாளும் நம்முடைய உள்ளத்திலிருந்து குறைந்து விடக்கூடாது. நேசத்திற்கான உண்மையான காரணம் என்ன? அல்லாஹுவின் தூதரை வலுவாக பின்பற்றுவது. இரண்டாவதாக, யாரை பற்றி எந்த அவதூறு நமக்கு முன்பு சொல்லப்பட்டாலும் நம்மை அந்த இடத்திலே வைத்து ஒப்பீடு செய்ய வேண்டும். நான் அந்த தவறை செய்வேனா? என் தாய் அந்த தவறை செய்வாளா? என் மனைவி அந்த தவறை செய்வாளா? என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய மகன் அந்த தவறை செய்வானா? இவனே செய்ய மாட்டான் என்று சொன்னால் எப்படி அந்த தோழர் செய்வார் என்பதாக அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாறு. எந்த யாரை பற்றி எந்த சூழல் நமக்கு சொல்லப்பட்டாலும் கூட நம்மை நாம் ஒப்பீடு செய்து, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அபூ அய்யூப் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான், சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஆயிஷாவின் மீது இப்படி இட்டுக்கட்ட பொழுது அல்லாஹ் பரிசுத்தமானவன், இது தெளிவான இட்டுக்கட்டுதல் என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்வதற்கு முன்பாகவே அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? அம்மா ஆயிஷாவை பற்றி அவதூறு சொன்ன பொழுது இது தெளிவான பொய், இது தெளிவான இட்டுக்கட்டுதல் என்பதாக அல்லாஹ் சொல்வதற்கு முன்பாகவே அந்த ஒழுக்கம், அந்த பண்பாட்டின் முதிர்ச்சியிலே மனித சமூகம், நம்முடைய தாய் அவள், ரசூலினுடைய மனைவி அவர்கள், அபூபக்கரின் வளர்ப்பது எப்படி தவறு செய்யும் என்பதாக அன்றைக்கு ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு ஆதரவாக வலுவாக குரல் கொடுத்தவர்கள் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. நாமும் அப்படித்தான். எந்த பெண்களை பற்றியும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தி, இறை நம்பிக்கை கொண்ட நல்ல பெண்களின் மீது யார் இட்டு கட்டினாலும் உலகத்திலும் அவன் அழிவான், மறுமையிலும் அவன் அழிவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் எந்த சூழலிலும் எந்த பெண்கள் மீதும் எந்த ஆண்களின் மீதும் இது போன்ற இட்டுக்கட்டுதலை நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. யாரேனும் தப்பித்தவரை நம்மிடத்தில் சொல்லும் பொழுதும் கூட நம்மை முன்னிலைப்படுத்தி, நானே அந்த தவறை செய்ய மாட்டேன் என்றால் அந்த சகோதரன் செய்ய மாட்டான், இது தெளிவான பொய் என்பதாக சகோதரர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். எவ்வளவு முதிர்ச்சி ஏற்படட்டுமே, வீரம் மட்டும் குறைந்து விடவே கூடாது. எவ்வளவு பெரிய முதிர்ச்சியிலும் உடல்கள் தளரட்டும், கால் நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ச்சி அடையட்டும், முதுமை அடையட்டும், தலை முடிகள் எல்லாம் நிறைக்கட்டும், ஆனால் மார்க்கத்திற்காக முன்னோக்கி பயணப்படக்கூடிய விஷயத்திலே எப்பொழுதும் நாம் இளைஞர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அழகான நபித்தோழரினுடைய வரலாறு நமக்கு ஒரு பெரும் பாடமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு வீட்டை கொடுத்து நபிக்கு நிழலாயிருந்த அந்த தோழர்களை நாளைக்கு மறுமையில் அந்த தோழர்களின் நிழலிலே வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நமக்கு நசீபாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் இது போன்று வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மற்றொரு நபித்தோழரினுடைய வரலாறை நாம் பார்க்கலாம். வாஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ்.